ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏலகிரி ட்ரிப்பு தாங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே ஒரு 8 o'clock பக்கமே வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். பட் 8 o'clock வீட்லேயே ஆகிடுச்சு. ஸோ பாப்பா மட்டும் ரெடி ஆகிட்டு இப்போ நானும் தான் கிளம்பணும். ஸோ இன்றைக்கி ஒரு 9 o'clock பக்கமாவது வீட்டை விட்டு கிளம்புனா தான் ஏலகிரிக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடும். ஒன் டேலே ட்ரிப் முடிச்சிடலான்னு. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 8 o'clock பக்கம் பாப்பாவுக்கு தலை குளிக்க வச்சு அவர் தலையை வரை அவரை ரெடி பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தா இன்றைக்கி பாப்பா வந்து இந்த சம்மர் லீவில் வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலைங்களா. ஸோ ஏலகிரிக்காவது கூட்டிகிட்டு போமான்னு ஒரே தொல்லை. சரி ஓகேவா, உனக்கு ஒன் டே ட்ரிப் நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏலகிரி ட்ரிப்பில் வந்து மெயினாக வந்து பேர்ட்ஸை பார்க்க தான் போகிறோம். ஏன்னா பேர்ட்ஸ் கூட போய் ஒரு ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ பாப்பா கிளம்பிட்டா, அதுக்கப்புறம் நான் ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்புறோம். ஸோ அந்த வீடியோவை கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நீங்களும் வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8:36 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் வந்து போகல, ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். டைம் வந்து 8:30, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. ஸோ வெயில் வராதுன்னு பார்த்தா பட் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிடலான்னு மேலே போய்ட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கே மழைலாம் எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போகலாமா? பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் டிஃபன் கூட வெளியே தான் சாப்பிட்லான்னு. ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுன்றது ரொம்ப ரிஸ்க் ஆகிடுதுங்களா. எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறதா இருக்குது. ஸோ எடுத்து வச்சு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்படி கிளம்புறது மாதிரி லேட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், ஸோ மார்னிங் டிஃபன் வெளியே சாப்பிட்டு லஞ்சும் வெளியே சாப்பிட்டு நைட்டு வரும்போது எதனா சாப்பிட்டு வந்துடலான்னு ஒரு பிளானிங்கோடு தான் இன்றைக்கி கிளம்பணும். ஸோ கிளம்பியாச்சு. இந்த ஏலகிரிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு 2 பக்கமும் நல்லா க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயில் இருக்கக்கூடாதுன்னு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிளம்பணும். அதே மாதிரி வெயிலே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. கொஞ்சம் பசங்க பாப்பா என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான். ஸோ இந்த சம்மரில் பாப்பா நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம், அம்மாட்ட போகலான்னு. பட்டு அங்கே பயங்கரமான மழைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே கூட்டிகிட்டு போகல. ஸோ ஏலகிரியாவது கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு. ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஆரியாஸ் இருந்தது. எப்போவுமே நாங்கள் போகும்போது ஆரியாஸில் தான் டிஃபன் சாப்பிடுவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அங்கே நம்ம காசை கொடுத்தாலும் டிஃபன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் ஆரியாஸில் எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி அங்கே டிஃபன் ரொம்ப செட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டாலும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருந்தது. போய் சாப்பிட்டோம். பாப்பா எப்போயுமே அங்கே போனால் ஆனியன் தோசை கேட்போம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஆனியன் தோசை. எனக்கு மசால் தோசை. எனக்கு எப்போயுமே மசால் தோசை ரொம்ப பிடிக்கும். அவன் ஆனியன் தோசை இருப்போம். அவங்க டேடிக்கு எப்போயுமே ஆனியன் தோசை தான் பிடிக்கும். ஸோ அது மாதிரி 2 பேரும் ஆனியன் தோசை சாப்பிட்டாங்க. நான் மசால் தோசை தான் சொல்லி சாப்பிட்டோம். ஆர்டர் பண்ணி ஒரு 5 minutesலேயே கொடுத்துருவாங்க. அங்கே வெயிட் பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது. போனோமா ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு 5 minutesலேயே நமக்கு தட்டுக்கு வந்துடும், நம்மளுடைய பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ மசால் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும். பாப்பா நீ சாப்பிடுமா, எனக்கு ஏமா ஊட்டிகிட்ருக்கேன், எனக்கு ஆனியன் தோசை தான் வேணும் அப்படின்னா. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவளுக்கு 2 வாய் ஊட்டிட்டு சரி நானும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ஆனியன் தோசை அவளுக்கு எப்படி பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா, அவங்க டேடிக்கு ஆனியன் தோசை ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அவளுக்கு அந்த ஆனியன் தோசை பிடிச்சதா என்னன்னு தெரில. அதேமாரி என் பையனுக்கும் சரி ஆனியன் தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நல்லது. ஆனியன் தோசை உடம்புக்கு போனால் நான் ஆனியன் நல்லது தானே. ஸோ ஓகேன்னா அவங்க 2 பேருக்கு ஆனியன் தோசை பண்ணிவிட்டு நான் மசாலா தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பணும். இன்னும் ஒன்று கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை 1, மசால் தோசை 1, அவரும் ஆனியன் தோசை சாப்பிட்டாங்க. இந்த 3 தோசை மட்டும் பார்த்திங்கன்னா 360 rupees, 350 360 ஒன்று ஆச்சு. ஸோ டீ குடிக்கலான்னு பார்த்தோம். பட் டீ வேண்டான்ட்டோம். ஏன்னா டீ பார்த்திங்கன்னா 35 rupees. ஸோ வேண்டாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்னு கொஞ்சமாக சிக்கனமாகவே இருக்கலாம்ல. ஸோ எங்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம், பட் டீயும் குடிச்சிக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் ஸோ டீ போகிற வழி நிறைய டீ ஷாப் இருக்குல்ல, அங்கே குடிச்சிக்கலான்னு. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் தென்னை மரங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக சில்லுன்னு ஒரு காற்று. ஸோ செம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் மேலே மேக்ஸிமம் ஒரு 10:30க்கெல்லாம் போயிட்டோன்னு வைங்களேன்,
கொஞ்சம் நல்லாவே சுற்றி பார்க்கலாம். நிறைய இடம் இருக்குது பிளேஸ் அங்கே மேலே. ஸோ சுற்றி பார்க்கலான்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். பட் ஆனாலும் நாங்கள் சாப்பிட்டெல்லாம் மேலே போய் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 12 o'clock ஆச்சு. அதுக்கப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த லிஃப்ட்டில் கட் பண்ணோன்னா உள்ளே ஏலகிரி போவோம். ஸோ ஆல்ரெடி நான் 2 times போயிருக்கேன். பட் இருந்தாலும் பார்க்க நேரம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸோ அம்மான்ட்டு ஸோ போகலாமான்னு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. ஏலகிரிக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. போனோன்னுமே என் கண்ணில் பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுங்க. செம்ம ஏதோ ஃப்ரூட்ஸுங்க இருந்தது. எல்லாமே லிச்சி, வாட்டர் ஆப்பிள், ப்ளம்ஸு, பிச்சர்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு ஆசிஷல் போல், அப்புறம் இந்த நெல்லிக்காய் மாதிரி ஏதோ இருந்தது இது. அப்புறம் இந்த முடக்கத்தான்னா அது என்னவோ ஒரு கிழங்கு சொல்கிறாங்க, அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு கீழேயே நம்ம டீ குடிக்கலாம் நினச்சோம். சரி டீ குடிக்கல, ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிடலான்னு பக்கத்துலேயே ஒரு டீ டைம்ன்ற ஒரு டீ ஷாப் தான். ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சுற்றி பார்க்கவே ஆரம்பித்தோம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, ஸோ இது இருந்ததுங்க. இது வந்து பெரிய நெல்லிக்காய்ன்றாங்க. அதை நான் வாங்கி சாப்பிட்டதில் இது வரைக்கும். ஸோ இது பெரிய நெல்லிக்காய்ன்றாங்க. வாட்டர் ஆப்பிள் செமையாக அங்கே வாட்டர் ஆப்பிள் மரமே அங்கே இருக்கிறதுனால இருந்தது. இது பார்த்திங்கன்னா அத்திப்பழங்க, அவ்வளோ பெரிய அத்திப்பழமெல்லாம் இருந்தது. அப்புறமாங்க இது இங்கே ரொம்ப எது ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம். எங்கே பாரு பலாப்பழம் தான். அப்புறம் டீ டைம் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற
பார்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து ஃபண்டேரா பார்க் தான் போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பேர்ட்ஸ் பார்க் போகிறது வந்து நம்ம வந்து ஒன்றா காலையில் போகணும், அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் போகணும். அப்போ தான் பேர்ட்ஸ் வரும். அந்த ஆஃப்டர்நூன் டைமில் போனால் பேர்ட்ஸ்லாம் போய் தூங்கிடுது. ஸோ நம்ம என்ன தான் உள்ளே போய் நம்ம கையில் ஃபுட்டு வச்சு நின்றுட்டு இருந்தாலும், சீட்ஸ் வச்சு நின்றுட்டு பேர்ட்ஸ் வரது 2 டைம் நாங்கள் போய் அனுபவிச்சிருக்கோம் இந்த இதை. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து பார்க் போயிடலாம். உள்ள ஒரு பார்க் இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பார்க் இருக்குது. ஸோ அந்த பார்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த ஃபண்டேரா பார்க் பேர்ட்ஸ் பார்க்க போகலான்னு பிளான் பண்ணினோம். இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது. இங்கே வந்து பார்க்குக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில, இது பார்க்கலாருங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்து கிட்ஸுக்கு தேவையான இந்த பைசைக்கிள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிஷ் டேங்க் இருந்தது. பாப்பா உள்ளே போடணுமே இதை பார்த்தாலாம். உடனே அவங்க டேடிக்கு ஓகே பாப்பா இதில் ஏற்றி விட்டுலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க் வந்து ரொம்ப லாங்கில் நடக்கணும். ஸோ வந்து குழந்தை நடக்க மாட்டா, இதில் ஏற்றி விட்டுலாம் அந்த பைக்கில் வரட்டுன்ற மாதிரி அவளுக்கு ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு 50 rupees கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை அதில் ஏற்றி விட்டாச்சு. அவள் அதை பாட்டை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. நாங்கள் கூடவே நடந்து போயிட்டுருந்தோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அதையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்தையும் வீடியோ கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபவுண்டெயின் சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படியே வாட்டரெல்லாம் நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பாப்பா அந்த வண்டியில் வர நாங்கள் கூடவே நடந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குள்ளே. என்ன மெயினாக பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம் மரங்க, நிறைய பலாப்பழம் இருந்தது. ஒரு மரத்தில் இப்படி கிட்ட நம்ம கை வச்சு பறிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பலாப்பழங்களாக இருந்தது. இந்த பார்க் வந்து நல்லா ஒரு 1/2 hour பக்கம் இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணோம். நல்லா ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா விளையாடுற மாதிரி ஊஞ்சல், சீசா, அப்புறம் வந்து இதெல்லாம் இருந்ததுங்க. நிறைய பேர் வராங்க. பட்டு இந்த சம்மருக்குன்னு பார்த்தா ஸ்பெஷலாக இதெல்லாம் புதுசாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த 60 degree கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களே, அதை ரெடி. அதுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 200 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அது நமக்கு தேவைப்படாதுன்ட்டு அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனால் 2 பக்கமும் நல்லா பார்க்குங்க, கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே சீசாலாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 hour பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பல. பாப்பாக்காக தான் என்ன பண்ணுறது, எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஸோ எங்கேயாவது அவள் என்ஜாய் பண்ணிட்டுமே வந்தாச்சு. இதுதான் நான் சொன்னேன்ல பலாப்பழ மரம், அதுதாங்க. இந்த பாருங்கள், இந்த பலாப்பழ மரத்தில் இலை இருக்குதோ இல்லையோ பலாப்பழம் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும், வெறும் பிரான்ச்சாக இருக்குது. அதில் வந்து லீஃபுங்கெல்லாம் இருக்குது என்னன்னு தெரில, பட் இருக்குது ஓரளவுக்கு. பட் பலாப்பழமும் அங்கே குத்து குத்தா அப்படியே கை இதெல்லாம் பண்ண எவ்வளோ கிட்ட இருக்குல்ல, இது இப்படி கை வச்சு பறிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தா பலாப்பழம். அதுலேயும் பலாப்பழம் எனக்குன்னா ரொம்ப உயிர். ஸோ போகணுன்னு ஃபஸ்ட்டு வேலையாக பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டேன். நான் டீ குடிச்சிட்டு அதுக்கு பலாப்பழம் கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ பலாப்பழம் சாப்பிட ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பலாப்பழம் குட்டியாக தான் இருக்குது, அவ்வளோ தேன் மாதிரி இனிக்குது. ஸோ பலாப்பழம் அங்கே ஏலகிரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ பலாப்பழ மரத்தை அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன்.
ஸோ எல்லாமே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாப்பா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணால் என்ன ஒன்று ஒரு கொஞ்சம் ஃபீல் பண்ணால் அவங்க அண்ணா இருந்தால் நல்லா ரிப்பனாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைம்மான்னு சொன்னால் ஸோ ஓகேம்மா நீ என்ஜாய் பண்ண அவளுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது தனியாக இருக்கான்னு ஸோ நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயே 1:30 2 o'clock பக்கம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பார்க் முடிச்சுட்டு அதை போய் சாப்பிட்டு போட் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போகலான்னு. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.